ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சென்னையில் மழையின் காரணமாக ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. சரிங்களா? ஸ்கூல் லீவ் விட்டதுனால நான் என்ன பண்ணேன், காலையில் சமைச்சு கட்டி ஜான்சனுக்கு சாப்பாடு கொடுக்கல. சரி லேட்டாக சமைக்கலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், கொதிக்க கொதிக்க சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே என் பொண்ணு என்ன பண்ண தெரியுமா, நான் ஒரு டிஷ்ஷு செய்கிறேம்மா, எனக்கு ஒன்று தெரியும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் என்ன? சம்மந்தி. சம்மந்தியா? சம்மந்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, சம்மந்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதுக்கு பேர் தான் சம்மந்தி. ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்து செஞ்சுருக்கா. எந்த வீடியோவில் பார்த்தான்றதை சொல்லுவாங்க. ஏன்னா ரெசிபி கேட்டிங்கன்னா இவளுக்கு தெரியாது. அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நல்லா தான் இருக்குது. அதனால் இதோட நான் விட்டுட்டேன். வெறும் சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் இதோட நான் அக்கா செஞ்சு கொடுத்து இவள் சாப்பிட்டுட்டா. அதனால் இதை நான் செய்வேன்ட்டு இன்றைக்கி செஞ்சுருக்கா. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். சரிங்களா? மனசுக்கு சந்தோஷமாக செஞ்சு தந்தாலும் அது நல்லா இருக்குன்னு சொல்லணும். நல்லா இருக்குமா? அவங்களையும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லு. ட்ரை பண்ணி என்னென்ன போடணும்? தேங்காய், அவளுக்கு தெரியாதுங்க, நானே சொல்லிடுறேன். தேங்காய், புளி, உப்பு, வெங்காயம். இதில் என்ன பண்ணா தெரியுமா, தேங்காய் வந்து இவ்வளோ பெரிய பத்தை எடுத்துட்டு அப்படியே ஜாரில் போட்டு அப்படியே போய் மிக்சியில் வைக்க போகிறான். என்னன்னு கேட்டேன், இதை வந்து திருவணுமா, கட் பண்ணணும், வெட்டணும், அப்புறமா போடணும், அப்புறமா சொன்னோன்னே செய்கிறா. இவ சமைச்சி நாங்கள் எப்போ சாப்பிட்டு. ஓகே பாய்.